18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. எப்படி திமுக ஆதரவாளர்னு சொல்லி இப்போ இந்த மழையில வெளியில சுத்துறாங்க தெரியல எனக்கு. ஐயா தைரியமா காலங்காலமா அதான் சொல்றாரு, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறத்துல ஜனங்க கிட்ட போய் நிக்க மாட்டாரு. தண்ணி நிக்கிற இடத்துல போய் அம்மா நான் திமுக ஆதரவாளர்மா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதாம்மா சொல்லுங்கம்மா, நான் வந்து கவர்மெண்ட்ல சொல்லி செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். கவர்மெண்ட் செய்யாம என்ன கவர்மெண்ட் என்ன கால திமுக ஆதரவாளர் நீங்க சொல்றீங்க, அதுக்காக மக்கள் கிட்ட ஏன் நான் சொல்லாம என்ன, நான் தான் ஊடகத்துல சொல்லிட்டு இருக்கேன்ல. அதான் போய் சரிங்க சரிங்க. கவர்மெண்ட் கேமரா அடிக்குமாயா? எது கேமரா அடிக்குமா? கேமரா சேர பசிக்குதுன்னா சாப்பாடு கேமரா கொடுக்குமா? சேர வரை அடிக்குமா கேமரா? ஓஹோ லூசுரா லூசு இல்லனே மென்டல். என்னைக்கும் பயம் இல்ல எனக்கு. நான் என்னைக்கு பிறந்துட்டேனோ அன்னைக்கே பயம் விட்டு போச்சு. இறப்புங்கிறது சர்வசாதாரணம், அப்புறம் என்ன வரும். ஆனா மானங்கட்டி இறக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், கெட்டிங் மவுத்தில் பிளட் வந்திங், கெட்டிங் இயர்ஸில் நோ பிளட் வந்திங். தலைவர் அவர் ஆட்சி காலத்துல நாகப்பட்டினத்துல பக்காவா கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் சென்னையில இருந்து திருச்சி போய் திருச்சியில இருந்து அங்க போறேன், நாகப்பட்டினம் போற வழியில எல்லாம் தட்டை வச்சுக்கிட்டு பிச்சை கேட்கிற மாதிரி லட்சக்கணக்கான பிள்ளைகள் ரோட்ல. 9 மாவட்டம் இன்னைக்கு போயிடுச்சு வெள்ளத்துல. யாரு காரணம்? இயற்கை தான் காரணம். இயற்கையோட சண்டைப்படியா என்னவோ எங்களோட சண்டை போட்டுட்டோம். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அவருக்கும் உள்ள உறவு என்ன உறவா இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? எதிர்பார்க்கறீங்க? நல்லா இருக்கட்டும், நல்ல உறவுல இருக்கட்டும். ஏன்னா இவரு அவரு கூட்டணி, இவரு சேர்ந்துட கூடாதுல்ல. பேசட்டும். ராமதாசன்கிற தமிழரும் ஏர்போர்ட் மூர்த்திங்கிற தமிழரும் சேர்ந்துட கூடாதுல்ல. அதுதான் இவங்க திட்டம். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசா. ஆமா, இவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா இப்போ இவர் இன்னும் தண்டோரா போட்டாங்க, இன்னமும் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஆமா, நிறைய பேர் ஆச்சு. ஏங்க இன்னைக்கு போய் மந்திரி எல்லாம் அழுதுருக்காங்க, கண்ணீர் விட்டு. ஏமா நீங்க பேசுறீங்க? உங்க மந்திரியோட அழுகை பத்தி தெரியாது சார். ஒவ்வொரு தேர்தலையும் எத்தனை மந்திரி அழுகுறாங்கன்னு நான் பாத்துட்டு. ஆனா ஐயா முகத்தை பாத்தியா? தம்பி போதும்பா, எவ்வளவு சாந்தமா இருக்கு. தென்மணி யாரு பெங்களூர்ல வருது இல்ல, ஆரம்பிக்குதுல, அது வழிநடிகளும் மழை பெய்யுது. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணா? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நீர்வளத்துறை அமைச்சிருக்கிறாருல, என்ன புடுங்கினாரு அவரு? அப்போ இது யாரோட தவறு? நீங்க திரும்ப திரும்ப எதிர்பாராத மழை மழைன்னா எதிர்பார்க்கணும். அதுதான் அரசு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. இப்ப ஊர் நிறைஞ்சது அணையாலையா மழையாலையா? அணை நிரம்பி அக்குமுலேட் ஆன வாட்டரு அப்படியே மொத்தமா ஊரை வந்து சூழுது. அப்போ மக்கள் கோபம் உங்க மேல வருமா வராதா? அதுக்கப்புறமே நீ ஒரு தப்பு பண்ணுவ, உன் தப்பால நான் வருஷத்துக்கு ஒரு வாழ்க்கையை முதல்ல இருந்து தொடங்கணும். சோலி முடிச்சு வெளிப்பாடுதான் பொன்முடி அவர்கள் மீதான சேற்று வீசப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பொன்முடி மீது சேறு வீசப்பட்டது என்பது ஒட்டுமொத்த பொன்முடியின் திமிர்தனத்திற்கு கிடைத்த பதில். அது இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும், இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் இந்த ஊரங்க வந்து போட்டோ எடுத்தாங்க. நாங்க தான் போட்டோ ட்ரெஸ் கலர் கலரா ட்ரெஸ் மாத்தி எல்லாம் வேஷம் போட்டு ஐயா போட்டோ ஷூட் எடுத்து நாங்க சினிமாவில் நடக்க போறோம்னோமா. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please, yeah. சொல்ல மாட்டேன், கண்டிப்பானு.
அதுக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? நாங்க போய் என்னமோ ஆளை கூட்டிட்டு கூடயே போட்டோக்கார கூட்டிட்டு ஆமா, கூட்டிட்டு தான் போறீங்க. யார் சொன்னா? நான் சொல்லட்டுமா? யார் சொன்னா? முதல்வருக்கு இருக்கிற புகைப்படக்காரனுடைய பெயர் சொல்லட்டுமா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? போடா. இந்த டுபாக்கூர் குத்தெல்லாம் எங்கிட்ட வேணும். நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க.